ஒரு வழியா எங்க ராஜியையும், அதே நேரம் பக்கத்துல கோமதி, மீனா இவங்கள சமாதானப்படுத்தி கொஞ்சம் பேசவும் வச்சுர்றாங்க தங்கமயில். தங்கமயிலுக்கு மீனாவும் ராஜியும் ஒரு பக்கம் நன்றி சொன்னாலும், எங்க தங்கமயில் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்க வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எங்க கோமதி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால மீனாவுக்கும் ராஜிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்பவும் போல எங்க கதிரோ, செந்திலோ 2 பேர்கிட்டயும் எரிஞ்சு விழ தான் செய்றாங்க. கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசுற மாதிரி கூட இல்ல. என்னதான் இங்க மத்தவங்க காயப்படுத்தினாலும் சப்போர்ட்டா நின்னுருக்கலாம். ஆனா அப்ப கூட கதிர் இங்க ராஜுக்காக சப்போர்ட்டாவும் பேசல. அதே போல எங்க மீனாவுக்காக சப்போர்ட் செய்யவும் இல்ல. தண்ணி குடுக்கும் பொழுதும் சரி, காஃபி கொடுக்கும் பொழுதும் சரி, எங்க பாண்டியன் 2 பேர்கிட்டயும் முகத்த காட்டி பேசாம இருந்தது அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ சங்கட்டமா இருக்கும்னு 2 பேரும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல சரவணன் நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்க சம்பள பண கவரோட எங்க வீட்டுக்கு வராங்க. "என்ன மாமா இது?" அப்படின்னு சொல்லி எங்க தங்கமயில் சரவணன் கிட்ட கேட்க, அதுக்கு எங்க சரவணன் சொல்றாங்க, "சம்பள பணம் மயிலு" அப்படிங்கிறாங்க. "ஓ! அப்படியா மாமா? இந்த பணத்தையாவது இனிமேல் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாமா மாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மயிலு என்ன இப்படி கேட்குற? நான் இப்போ வரைக்கும் அப்பா கிட்ட தான் எல்லா பணத்தையும் மொத்தமா குடுத்துட்ருக்கேன். இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணனா, அது அப்பாவுக்கு சங்கட்டத்த குடுக்காதா? என்ன இவன் கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களான்னு?" சொல்லும்போது, "இல்ல மாமா நான் அப்படி சொல்ல வரல. இதில கொஞ்சம் பணத்த எடுத்துக்கிட்டு மீதி பணத்த எங்க மாமாட்ட குடுக்கலாமே. கொஞ்சம் பணம் நம்ம தேவைகளுக்காக இருக்கட்டுமே." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மயிலு நம்ம அப்பா கிட்ட மொத்தமா குடுத்துருவோம். நமக்கு தேவைப்படுற நேரத்தில அப்பா கிட்டயே வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்றாங்க. "எப்படி நம்ம இங்கேருந்து அங்க 26,000 புக் பண்ணி போனப்போ கூட உங்களால உங்க அப்பா கிட்ட கேட்க முடிஞ்சுதா?" "இல்லல்ல. உங்க தம்பிங்க கிட்ட கூட அவ்வளோ பணம் இல்ல. எங்க தான் அப்படி பணத்தையெல்லாம் ரெடி பண்ணி குடுத்தாங்கன்னு கூட தெரியல. நீங்க உங்க தம்பிங்களுக்கு வேற பணம் குடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயோ கடன் வேற கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாரி நேரத்துல இந்த பணம் உங்களுக்கு உதவியா தானே இருக்கும். உங்க பணத்த நீங்க எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்னங்க கலக்கம்?" அப்படின்னு எங்க தங்கமயில் கேட்குறாங்க. தங்கமயில் கேட்கும்பொழுது எங்க சரவணனுக்கு எந்த பதில் சொல்றதுன்னே தெரியல. "நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பணத்த அப்பா கிட்ட தான் குடுக்க போறேன். அப்பா இப்போ வந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே அங்க பாண்டியன் வெளியிலேருந்து உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே உள்ள அப்பா வந்த சத்தம் கேட்குது. "நான் போறேன்" அப்படின்னு சொல்லி பணத்த எடுத்துக்கிட்டு நேரா போறாங்க. பணத்த எடுத்துட்டு போறவங்க, இந்த பணத்த எப்படியுமே குடுத்துற போறாரு. இதுக்கு இவர் எதுக்காக இப்படி சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும்? பேசாம அதுக்கு வீட்லயே இருக்கலாமேன்னு இங்க தங்கமயிலுக்கு தோணுது. அந்த பணத்த எடுத்து இங்க தன்னுடைய அப்பா கிட்ட குடுக்க போறாங்க. "அப்பா எனக்கு சம்பள பணம் வந்துடுச்சு. இந்தாங்கப்பா" அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அந்த பணத்த வந்துட்டு எங்க பாண்டியனும் வாங்கிக்கிறேன். இத கோமதியும் பார்க்குறாங்க. "என்னங்க நீங்க? இந்த பணத்த இனிமே நம்ம வாங்குறது தப்பில்லன்னு" சொல்லும்போது, "என்ன கோமதி, நம்ம பையன் நமக்கு கொண்டு வந்து குடுக்குறான். அதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம். எல்லா செலவுகளையும் கவனிச்சுக்கணும்ல" அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. அதுக்கு இங்க கோமதி எதுவுமே பேச முடியாம நிக்க, எங்க பழனிவேலு, "ஆமா இவர் எப்பதான் வந்துட்டு திருந்த போறாருன்னே தெரியல. பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கவங்க செலவை அவங்கவங்க பார்த்துக்கணும்னு கூட தோண மாட்டேதுன்னு" பழனிவேல் நினச்சிட்டு இருக்க. அப்பதான் எங்க தங்கமேல் சொல்றாங்க, "மாமா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது" அப்படின்னு சொல்லும்போது, "எவ்வளவுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு ஒரு 26,000 பணம் தேவைப்படுது மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? எதுக்கு அவ்வளோ பணம்?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாண்டியனை பார்க்குறாங்க. அதே நேரம் சரவணனையும் பார்க்குறாங்க. சரவணன் "சொல்லிடாத" அப்படின்ற மாதிரி தலையாட்ட, எங்க கோமதிக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் புரியுது. ஆனாலும் இங்க தங்கமேல அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எங்க பாண்டியனை பார்த்து முழிச்சிட்டே இருக்காங்க. "எதுவும் அவசர தேவையாம்மா?" அப்படின்னு கேட்க, "அதுவும் 26,000 அவ்வளோ ரூபாய்க்கு என்னம்மா உனக்கு தேவைப்படுது?" அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. "அது இல்லைம்மாம்மா, ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுக்கு" அப்படின்ற மாதிரி வாயெடுக்க, உடனே இங்கே சரவணன் சொல்கிறாங்க, "அது ஒன்றும் இல்லைப்பா, தங்கமேல் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி, "இந்தாங்கப்பா பணத்தை பிடிங்க" அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு, "நீ வா மயிலுன்னு" பிடிச்சி இழுத்துட்டும் போய்ட்றாங்க. "என்னாச்சு? மயில் ஏதோ சொல்ல வந்தது. ஆனால் இங்கே சரவணன் பேச விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டானே" அப்படிங்கும்போது உள்ளே போன மயில் ரொம்ப கோவமாக கத்துறாங்க. "என்ன மாமா, இப்போ எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்தீங்க? நீங்கள் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி கஷ்டப்படுறத நான் பார்க்கணுமா? பேசாமல் மாமா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே" அப்படின்னு எங்கள் தங்கமயில் சொல்ல, இங்கே அதுக்கு சரவணன், "நீ இப்போ போய் என்ன உண்மையை சொல்ல போகிற? நான் அங்கே இங்கேயும் கடன் வாங்குறேன்னு போய் சொல்லுவேன். ஏன் கடன் வாங்கினா, எதுக்கு கடன் வாங்கினா, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு என்கிட்ட கேள்வி கேட்பாரு. அப்போ அந்நேரம் பார்த்து என் தம்பிங்களை மாட்டி விடுற மாதிரி ஆகிடும். திரும்ப அவங்க தான் இந்த வீட்டில் திட்டு வாங்கணும், பேச்சு வாங்கணும், கஷ்டப்படணும். இதெல்லாம் தேவையா? நமக்கு உதவி செய்ய போய் கடைசியில் அவங்க இந்த வீட்டில் கஷ்டப்படணுமா? நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா மயிலு? ஏற்கனவே இந்த வீட்டில் ராஜுவோட பிரச்சனையே இன்னும் முடிஞ்ச பாடில்ல. அப்பாவுக்கு தெரியாமல் செஞ்சதுனால அவர் இன்னமும் கோவத்தில் இருக்காரு. இதில் இந்த பிரச்சனை வேற. நம்ம 26,000 பணம் கட்டி அங்கே தங்கிட்டு வந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நம்மக்கிட்டையும் இதே போல் தான் பேசாமலே இருப்பார்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அதெல்லாம் நினச்சி எதுவுமே நான் செய்யலைங்க. அவர் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காகலாம் செய்யலை. ஆனாலும் நீங்கள் வெளியில் கடன் அப்படின்ற மாதிரி
சொல்ல வரும் பொழுது அதுக்கு இங்கே சரவணன் சொல்கிறாங்க, அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தங்கமேல்கிட்ட பேசிட்டு வெளியில் வர இங்கே ரொம்பவே கோவமாக தான் நின்றுட்டு இருக்காங்க தங்கமேலும். ஏன் இவருக்கு நம்ம சொன்னால் புரிய மாட்டுது, 26,000 பணம் தானே, இதை மாமா கிட்டே வாங்கியிருக்கலாமே, அதை விட்டுட்டு வெளியில் போய் கஷ்டப்பட்டு அதுவும் அங்கே இங்கே கடன் வாங்குறது இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே பாக்கியம் எப்போதும் போல் இங்கே தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி ஃபோனே காணும், என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு இங்கே அழுத்துக்கிட, என்னடி எப்பயுமே 24 மணி நேரமும் காலைல சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்ட மாதிரி அங்கே இங்கேயும் இப்படி குதிச்சுக்கிறியே, என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கோவப்பட, இப்போ டி எதுக்கு என்கிட்ட கோவப்படுறேன், ஏற்கனவே நான் செம்ம கொலவெறியில் இருந்துட்டுருக்கேன், இதில் நீ வேற என்கிட்ட பேசாதான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா என்னடி என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பிறகு தான் தங்கமேல் விஷயத்தையே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அதான் நான் சொன்னேன்ல, அந்த சம்பள பணத்தை இன்றைக்கும் அவங்க அப்பா கிட்டேயே கொண்டு கொடுத்துட்டாரு, உனக்கு ஏதாவது வேணுமா, ஆசையாக இருக்கா, எதுவும் வாங்கி வேணுமான்னு கூட கேட்கல, மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு எதுவும் வேணும்னா கூட அங்கே மாமா கிட்ட தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கோவப்படுறாங்க. அதுக்கு இதை கேட்ட எங்கள் பாக்கியமும், என்ன குடும்பம், என்ன இப்பயும் கூட பையனோட பணத்தை எல்லாம் எதுக்காக அவர் வாங்கி வச்சுக்கணும், கல்யாணம் ஆகிட்டுனா பொண்டாட்டிக்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரில் சொல்லணும், பெரிய மனுஷனாக இருக்கிறது பெருசில், இந்த மாதிரி நடந்துக்கணும்ல, இதையும் உன் மாமனாருக்கு புரிய மாட்டுதுன்னு எங்கள் பாக்கிய கோவத்தோட பேசுகிறாங்க. சரி விடு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலா போயிடும், அதை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீ இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேலுக்கு ஆறுதல்னு சொல்கிறாங்க பாக்கியமும். பாக்கியம் பேசினதுக்கு பிறகு ஓரளவு சைலண்டாக அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே தங்கமேலும். அடுத்த நாள் எப்பொழுதும் போல சரவணன் தன்னுடைய வேலையை பார்க்க கிளம்பி போக இங்கே பாண்டியன் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கூடவே செந்தில் கதிர் எல்லாருமே வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் தான் குழலி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர குழலியை பார்த்து அவங்க அம்மா கோமதி ரொம்ப சந்தோஷப்பட, எங்கடி குழந்தைய தூக்கிட்டு விளையான்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைய அத்தையா பார்த்துக்கிறாங்கம்மா, நான் சும்மா இந்த பக்கம் வந்தால் தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, சரி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டீ போட்டு வரவான்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாம் எப்போதுமே நீ தான் கிச்சன்லேருந்து வெளியில் வர, ஆமாம் உன் 3 மருமகளையும் எங்கே, 3 மருமகளையும் தாங்குறேன்னு சொல்லி நீ கிச்சன்லேயே நின்று அவிஞ்சு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாட்ட சொல்ல, வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியாடி அப்படின்னு தன்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளேந்து ராஜி மீனா 2 பேருமே பகர, நானும் கேள்விப்பட்டேன் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த, எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு எங்கள் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. நீங்களுமா நீ வந்ததும் வராதுமா, நீங்களும் இந்த வீட்டில் இருக்கவங்க மாதிரி எங்களை திட்டாதீங்கன்னு சொல்லும்போது, திட்டாமல் உங்களை என்ன கொஞ்சுவாங்களான்னு எங்கள் உடனே கேட்குறாங்க. உடனே தங்கமயிலும் வராங்க. வாமா மயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குழலி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் நல்லா தான் இருக்கேன். ஆமாம் இன்னைக்கு நீ என்ன வெளியிலேருந்து வர, நீயும் கிச்சனில் அம்மா கூட தானே எப்போதுமே இருந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல, அத்தை தான் கிச்சன் பக்கமே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லும்போது, இந்த அம்மாவை தான் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, இந்த அம்மா மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடச்சிருந்தாலாவது நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேன், ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இருக்க மாட்டேதுன்னு சொல்லி இங்கே ரொம்ப கவலையோட குழலி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி எல்லாரும் உட்காருங்க பேசிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லும்போது, இல்லைக்கா எங்கள் 2 பேருக்கும் வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அதே போல் ராஜி வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. ஆமாம் நீ மட்டும் வீட்டில் எப்படி சாயந்தரம் வரையும் அம்மா கூட ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி ஆமாம் எப்போ உனக்கு தாலி பிரித்து கோக்குற விழா நடத்த போகிறாங்க, இன்னமும் அதை பற்றி உங்கள் வீட்டில் வந்து பேசவே இல்லை, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவளுங்க 2 பேருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலை, முதல்ல இதை பற்றி பேசணும் அப்படின்னு இங்கே தன்னுடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. உடனே அங்கேருந்து வர எங்கள் கோமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கேட்குறாங்க. அது போக போக பார்த்து போண்டே, உன் அப்பாவும் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்தார், ஒரு நல்ல நேரம் வரட்டும், அதுக்கப்புறமா இங்கே ஐயரை பார்த்து முடிவு பண்ணி இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா எங்கே இதை பற்றி பேசாமலே விட்டுடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உனக்கு 3 மருமகள்கள் இருக்காங்க, 3 பேருக்குமே செஞ்சாகணுமேன்னு சொல்லும்போது எங்கள் உடனே குழலி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் தங்கத்தில் தாளிச்சின்னு உங்கள் வீட்டில் எத்தனை பவுன் போடுறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இதை கேட்ட தங்கமேல் ரொம்ப அதிர்ச்சியோட குழலியையும் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு கேட்குறாங்க, என்ன எத்தனை பவுனில் போடுறதா சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் 15 பவுனில் போடுறதா சொன்னாங்க, ஆனால் அவ்வளோ வெயிட் போட முடியாதுன்றதுனால தான் 10 பவுனில் போட்டிருக்காங்க, எங்கள் அம்மாவும் 10 பவுனில் தான், உங்கள் வீட்டிலையாவது ஒரு 10 பவுன்லையாவது போடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக போடுவாங்க, நீ 10 பவுனில் தாராளமாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கடி அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கோமதி கேட்க, சரி முதல்ல டீ காஃபியை குடி அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தங்கமயிலும் வந்துட்டு உட்காந்து ரொம்ப யோசனையிலே இருந்துகிட்டு இருக்க, ஆமாம் உன் முகையே இப்படி கிடக்கு, வாடியே கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே நீ அப்படின்னு சொல்லி இங்கே ஏதேதோ சமாளிக்கிறாங்க. சரி கொடுங்க நான் போய் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக எங்கள் குழலிக்கிட்ட எங்கள் கோமதியும் ஒரு நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகிற எங்கள் தங்கமேலு 10 பவுன்லையா, ஏற்கனவே 80 பவுனுக்கே நான் அந்த திண்டாடி கிடக்கிறேன்,
இதில் 10 பவுனில் அதுவும் எப்போதுமே கழுத்திலே போட்டிருக்க போகிற ஒரு நகை, அதுக்கும் 10 பவுனுனா எங்கள் வீட்டில் எப்படி அதை ரெடி பண்ண முடியும்? எப்படியும் அது ஒரு 6-7 லட்சத்துக்கு மேலேல வரும். அவ்வளோ பணத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு பதட்டத்தில் இங்கே கவலையிலே இருந்துகிட்ருக்காங்க. இதை வேற எப்போ வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப குழப்பத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கதிர் ரொம்ப சேடாக ரொம்ப கவலையோடு எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கதிரை பார்த்துட்டு இங்கே அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப அவங்க அம்மா கிட்ட பதிலே சொல்லலை. என்னடா ஆச்சுன்னு சரவணனும் கேட்குறாங்க. அப்பயும் எதுவுமே பேசாமல் அமைதியாக ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கும் போது பாண்டியனும் வந்து உட்காராரு. என்னாச்சு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க கதிர். என்னாச்சு என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும் பொழுது, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் வேலையே எனக்கு இல்லாமலே போயிடுச்சு, அது ஒருத்தரால் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது, யாருடா எதுவும் இந்த குமார் பையன் சீண்டுடானா சொல்லு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சரவணன் கோவப்பட செந்திலும் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுடா கதிர், யார் உனக்கு இப்படி வேலை போகிறதுக்கு காரணமானது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் தங்கமயில பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில பார்க்குறப்போ என்னடா எதுக்கு இப்போ நீ அவளை பார்க்குறேன்னு எங்கள் கோமதி கேட்க, அப்படியே எதுவுமே பேசாமல் அந்த விஷயத்தை அதோட விடுங்கன்னு சொல்கிறல, திரும்ப திரும்ப எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி கோவப்பட, அதான் வீட்டில் எல்லாரும் கேட்குறோம்ல, இந்த விஷயத்துக்கு என்னதான் நடந்தது, வேலை போனதுக்கான காரணம் என்ன, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு பாண்டியன்மை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு டெலிவரிக்கான ஆர்டர் எனக்கு கிடச்சிது. சரி, அவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்களே, நம்ம சரியான நேரத்தில் போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணணும், அதுவும் சைக்கிளில் தானே போகிறோம்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன். சைக்கிள் போகிற வழியிலேயே எனக்கு பஞ்சர் ஆகிடுச்சு. நேரங்கட்ட நேரத்தில் இந்த சைக்கிள் பஞ்சராக என்னால் அந்த ஆர்டரை சரியான நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கவும் முடியலை. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நான் அதை கொண்டு போய் கொடுக்க போனப்போ தான் அவருக்கு எனக்கும் இடையில பிரச்சனை ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்தார். கூட்டமாக உட்காந்து சீட் ஆடுறது, ட்ரிங்க் பண்ணுறதுன்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருந்தவருக்கு நான் என்ன சொல்ல வரேன், நான் யாருன்றதே அவருக்கு தெரியவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் முடியலை. அந்த இடத்துல பிரச்சனையாக உடனே அவர் அங்கே இருந்த, அதாவது அதில் சைக்கிளில் எழுதியிருந்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அவர் சரியான நேரத்தில் சாப்பாடு கொண்டு வரலன்னு இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் என் மேலே சொன்ன உடனே அவர் ஏற்கனவே வேலை டென்ஷனில் இருந்தவர் அந்த ஓனர், எனக்கு வேலையே இல்லை, உனக்கு எப்போ பைக் கிடைக்குதோ நீ அப்போ வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இல்லைனா இந்த மாதிரியான சைக்கிளை வச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க யாராவது வேறு எங்கேயாவது உனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அங்கே போ, உன்னை மாதிரியான ஆட்கள் என் கடைக்கு வரதுனால இப்போ எனக்கு ஏகப்பட்ட லாஸ் வருது, கஸ்டமர்ஸ் எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது இங்கே கதிருக்கு வந்துட்டு ரொம்பவே கவலையாக போயிடுது. கதிர் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்ல வரும் பொழுதும் கூட அந்த ஓனர் கேட்குற மாதிரி இல்லை. இதனால் கதிருக்கு அந்த வேலை வாய்ப்பு போக இதை வந்து ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாருடா, அதுவும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு சீட் ஆடுறவனுக்கெல்லாம் நீ ஃபுட் டெலிவரி கொண்டு போய் கொடுக்குறதே பெரிய விஷயம், உட்காந்த இடத்துலேருந்து இப்படி ஈஸியாக சாப்பாடு வருது, சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கவனுக்கெல்லாம் நீ எதுக்கட இந்த மாதிரியெல்லாம் பயந்துட்டுருக்க, பேசாமல் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் என்னுடைய வேலைக்கு எடுத்துட்டாருன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானு சொல்லும் பொழுது அதுக்கு உடனே இங்கே கதிர் சொல்கிறாங்க, அதுவே வேறு யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லும்போது, அப்போது அந்த இடத்துல இருந்தது யார், உனக்கு தெரிஞ்சவங்களா, அப்படி உனக்கு வேண்டப்பட்டவங்களான்னு எங்கள் கோமதியும் கூடவே பாண்டியன்னு கேட்குறாங்க. அப்போ எந்த பதிலும் சொல்ல முடியாமல் எங்கள் தங்கமேலையை பார்க்க உடனே கதிர்கிட்ட கேட்குறாங்க, டேய் ஒன்றை தன்னடா கேட்குறோம், அப்போ அந்த இடத்துல இருந்தது யாருடா அப்படின்னு இங்கே ரொம்ப வேகமாகவே சத்தம் போட்டு கோபத்தோடு கேட்குறாங்க சரவணனும். அதுக்கு பிறகு தான் இங்கே அந்த இடத்துல இருந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம தங்கமயில் அண்ணியோட அப்பா தான், அவர் தான் எனக்கு ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொடுத்துருந்தார் போல், அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அவர் தானே. சரி, அவருக்கு நம்ம தெரிஞ்சவராச்சே ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு நம்ம சொன்னால் ரீசன் எடுத்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் போனேன். ஆனால் அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியலை, அந்த நிலைமையில் அவர் சரியான ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி என் வேலைக்கு ஆப்ப வச்சுட்டாரு. அந்த இடத்துல மட்டும் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே தப்பான புகார் கொடுத்ததுக்காக அவரை தூக்கி உள்ளே வச்சுருப்பேன். போனால் போகுதுன்னு, அதுவும் அண்ணியோட அப்பான்றதுக்காக தான் விட்டுட்டு போனேன். என்ன நீ உங்கள் அப்பா ஏதோ தொழில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதா சொன்னீங்க, ஆனால் அவர் என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சீட் ஆடிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு, என்ன நீ உண்மையிலேயே என்னதான் நடக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் ராஜி மீனானு மொத்த குடும்பம் தங்கமேலே பார்க்க, என்ன மயில் இதெல்லாம், உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரியான பழக்கம்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அப்பாவுக்கு வேலை ஏதாவது கடுமையாக இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி சாப்பிடுவார், ஆனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதிகமாகிடுச்சு போலன்னு சொல்லும்போது, என்னம்மா மயில் இதெல்லாம் நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. இதே கதிர் இந்த இடத்துல இருந்ததுனால பொறுமையாக வந்தா, ஒரே வேளை கதிரோட இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா உங்கள் அப்பா எல்லாரும் ஜெயிலில் கம்பியன் இருந்திருக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமா இப்போ கதிரோட வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கதிருக்காக பேசும்பொழுது கதிரே இங்கே ஃபீல் பண்ணி தன்னுடைய அப்பாவை பார்க்குறாங்க. சரி விடு, இனிமேலாவது என் கடையில் வந்து வேலை பார்க்க சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக, அவர் என்ன சொன்னாலும் நான் அவருடைய கடைக்கு வேலைக்கு போக போகிறதில்லன்னு தெரியும், திரும்ப திரும்ப எதுக்காக அதை பற்றியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நான் அந்த கடைக்கெல்லாம் வேலைக்கு போக போகிறதில்ல, இந்த வேலை இல்லைனா என்ன, இன்னொரு வேலை எனக்கு கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது
இங்க இதை கேட்டுட்ட பாண்டியன் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அங்க. அப்போதான் இங்க சரவணன் பக்கத்துல போறவங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. தங்கமயில பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிக்கிறத நினைச்சு தன்னுடைய அப்பாவால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அங்க போற சரவணன் பாண்டியன் கிட்ட, அப்பா நான் உங்ககிட்ட சம்பள பணம் கொடுத்தல, அந்த பணத்துலேருந்து எனக்கு ஒரு மாசம் மாசம் 5000 நான் அதில் எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லும்போது, அது உன்னுடைய பணம் தானடா, உன்னுடைய செலவுக்காக நீ எடுத்துக்கும் போது நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்னு எங்க பாண்டியன் சொல்ல, அது எனக்காக இல்லப்பா, நான் இனிமே அந்த பணத்தை கதிருக்கு கொடுக்க போறேன். எங்க தங்கமயிலுடைய அப்பாவால தானே எங்க கதிருக்கு வேலை போனது. அப்படி இருக்கப்போ நான் எப்படிப்பா மன நிம்மதியோட இருக்க முடியும்? அவனுக்கு வேலை கிடைக்கிற வரையும் இந்த பணத்தை நான் அவனுக்கு தான்ப்பா கொடுக்க போறேன்னு சொல்லும்போது, இப்படி கோமதி இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறத நினைச்சு கோமதி சந்தோஷப்பட்டாலும் இங்க தங்கமயிலுக்கு அது பொறுத்துக்கவே முடியல. இங்க ரொம்பவே கோவத்தோட உள்ள போயிடுறாங்க. இங்க கதிர் என்னதான் சொன்னாலும் சரவணன் அதை கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்டா, நீ உன் விருப்பத்துக்கு நீ எதையுமே நடந்துக்க வேண்டாம், செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இனிமே நான் உனக்கு வேலை கிடைக்கிற வரையும் இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அது வரைக்கும் உன்னோட செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இதுக்கப்புறம் கதிரை எதுவும் பேச முடியாமல் உள்ளே போக, அங்கே உள்ளே போகிற சரவணன் கிட்ட தங்கமேல் ரொம்ப கோவத்தோட கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? காலையில் சம்பள பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் உனக்கு கிடையாது, அது அப்பா கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே உங்கள் தம்பிக்காக மட்டும் பேசி அந்த பணத்தை உங்கள் தம்பிக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எந்த விதத்துலங்க நியாயம்? நமக்காக நம்மளை பற்றி யோசிக்க கூட மாட்டீங்களா? அடுத்து நமக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒன்று வரும்பொழுது அந்த குழந்தைய பற்றி யோசிக்கணும்ல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கே செலவிருக்கும்போது மாதம் மாதம் 5000 ரூபாய்னா ரொம்ப கம்மியாக, ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணனும் உடனே எங்கள் தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க, போதும் நிறுத்து மயிலு, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகும் நீ இப்படி பேசுகிறத நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட கோவப்படாமல் என்கிட்ட கோவப்படுறதுல என்ன ஆகிட போகுது? உங்கள் அப்பாவால் தான் இப்போ என் தம்பியோட வேலை போனது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? இப்போ உங்கள் அப்பாவால் திரும்ப அந்த வேலையை என் தம்பிக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? முடியும்னா சொல்லு, அந்த பணத்தை நான் இப்போவே வேண்டான்னு சொல்லிடுறேன். அப்படி முடியாத பட்சத்தில் என் தம்பிக்கு நான் பணம் கொடுக்க தான் செய்வேன். ஏன்னா கதிர் என்னுடைய தம்பி. தம்பிக்கு எதுவும் கஷ்டம்னா எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது 2 தம்பிங்களும் ஓடி வந்து நின்னப்போ, அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவனுக்காக நிற்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட நீ பேசக்கூட கூடாது. உங்கள் அப்பா கிட்ட பார்த்து பேசிக்கோ. உங்கள் அப்பாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அவரை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு பிடிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தங்கமேல் ரொம்ப அதிர்ந்து போய் சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் எதுவுமே பேசாமல் இங்கே பாய், தலைகாணி, பெட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் தம்பிங்களோட தூங்குறதுக்காக மேலே மாடிக்கும் போய்ட்றாங்க. இதை நினச்சி தங்கமேல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? அவர் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கும் வந்தார். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செஞ்சுட்டு கமுக்கமாக இப்படி படுத்துட்டானே மனுஷன், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. எங்கள் தங்கமேல் அம்மா பாக்கியமோ, நீ என்னமோ பண்ணுமா, ஆனால் கடைசியில் உன்னாலையும் அப்பாவாலையும் தான் என் வாழ்க்கை சின்ன பின்னமாக போகுது. சொன்ன பொய்க்கெல்லாம் சேர்த்து நான் தான் இவங்க கிட்டெல்லாம் வாங்கி கட்டிக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் தங்கமேல் ரொம்பவே கோவத்தோட ஃபோனை வைக்க, இங்கே பாக்கியம் அட பாவி மனுஷன் இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லி அங்கே படுத்திருக்க தன்னுடைய வீட்டுக்காரரை போட்டு அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே தெரியலை, அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட தான் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கியம் சொல்ல சொல்ல அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கும் வருது. ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நான் முதல்ல நேரில் போய் பார்த்து அந்த தம்பிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறேன், அவருக்கு திரும்ப அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் கேட்டால் உடனே வேலை உனக்கு அவர் திருப்பி கொடுத்துருவாரா? இப்போ உன்னால் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தங்கமயிலோடைய அப்பாவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அந்த தம்பிக்கு நான் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிட்டேனேன்னு சொல்லும்போது, அந்த தம்பியை பற்றி கவலைப்படுறியே, தங்கமயிலை பற்றி கவலைப்படுறியா நீ? அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? நீ இப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்கன்னு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன தொழில் பண்ணுற, எங்கே வேலை பார்க்குறன்னு ஏகப்பட்ட கேள்விகளை துருவி துருவி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபத்தோட பேசும்பொழுது, வீட்டில் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் பாக்கியமும் சரி, பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே கிளம்பி நிற்கிறாங்க. வர பாண்டியன் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு, சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்டேருந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க? என் பையனோட வாழ்க்கையில் எதுக்காக இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சம்மந்தி அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் கதை தம்பிக்கிட்டே வந்து நேரில் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது, அவன் அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது. பெரியவங்க, வயசுக்கு மூத்தவங்க, சொந்தக்காரவங்கன்றதுனால தான் அவனும் விட்டுட்டு வந்தான். ஒருவேளை அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நீங்கள் இருந்திருக்க வேண்டிய இடமே இங்கே இருந்திருக்காது, போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் என்னை விட அதிகமான கோவக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு இங்கே வந்து பாக்கியமும் சொல்கிறாங்க, பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தொழிலில் நட்டம், தொழிலில் கஷ்டம், அதனால தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தங்கமேலும் சொல்லிட்டு இருந்தது. அப்படி ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்கள், பேசாமல் என் கடைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் சொல்லிட்டு போக,
இங்கே உடனே தங்கமயில் அப்பாவும் என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, ஒருவேளை நெசமாவே நம்மளை அந்த கடைக்கு விலைக்கு கூப்பிட்றாரா என்ன அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் இங்கே அவரை திட்டுறாங்க. அவர் கூப்பிட்டா உடனே போய் நின்றுடுவீங்களா? நீங்கள் எப்போ எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தானே தெரியும். நீங்கள் உங்கள் வாயாலே உளறி வச்சிட்டிங்கன்னா தங்கமயிலோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கிடைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இங்கே தங்கமயில் அதிரடியாக சொல்லிடுறாங்க. வந்த பாண்டியனும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைக்கு போனதுக்கு பிறகு கதிரை பற்றின யோசனையில் இருக்காங்க. பாவம் கதிர் என்ன பண்ணுவான்னு தெரில. கடைக்கு கூப்பிட்டாலும் அவன் வரப்போகிறது கிடையாது. கிடைச்ச வேலையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்து யோசிக்கிறாங்க. அதே போல் அங்கே வீட்டில் இருக்க தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் இடையில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே தன் தம்பிங்களுக்கு பணம் கொடுக்கறது இங்கே தங்கமயிலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைனாலும் தன்னுடைய அப்பானால தான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காருன்றதையும் தங்கமயில் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் அங்கே இங்கேயும் கடனுக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் தன்னுடைய நகையை கூட கொடுத்து உதவ முடியலையேன்னு ரொம்ப கவலையிலையும் இருக்காங்க தங்கமயிலும். சரவணன் என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் இங்கே சரவணனையே எதிர்த்து பேசுகிறாங்க எங்கள் தங்கமயிலும். நீங்கள் என்னதான் நினச்சாலும் இனிமேல் மாதம் மாதம் பணத்தை வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியுமே தவிர அதுக்காக உங்கள் சம்பள பணத்தெல்லாம் தூக்கி என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை தான் நான் செஞ்சுக்க முடியும். நான் மாமா கிட்டே கேட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது பணம் 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 இதுதானே உனக்கு முக்கியம், இந்த பணத்தை எறிகிறேன் தூக்கி பிடி அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து தங்கமயிலுடைய முகத்தில் வீசி எறிகிறது மட்டும் இல்லாமல் தங்கமயிலை பார்த்து ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. பணத்தை பற்றி மட்டுமே பேசுகிறேன், சம்பள பணம் எனக்கு வேணும், சம்பள பணத்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, மாமாட்ட கொடுக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு வெறும் பணத்தை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கே. மனுஷங்களோட நல்ல குணத்தையும் மதிக்கணும், மனுஷங்களையும் மதிக்கணும் மயிலு. நீ இப்படி பேசுகிறது உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வீட்டில் உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களா? உங்கள் அப்பா பண்ண தவறுகள் எதுவுமே உனக்கு பெருசாக தெரியலை, அதுக்காக வேணா மன்னிப்பு வந்து கேட்டார்னா எல்லாமே சரியாயிடுமா? இங்கே கதிருக்கு பறிபோன வேலை திரும்ப அவனுக்கு வந்து கிடைச்சிருமா? எதுவுமே சரி பண்ண உன்னால் முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு சொன்னாலும் அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். என் தம்பிகளுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் தம்பிங்க தான் எனக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்து நான் பயந்து போன நேரத்துல எல்லாம் எனக்கு உறுதுணையாக ஆறுதலான்றது என் தம்பிங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட என் தம்பிங்களுக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படி? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் பேசாத மயிலு. இன்னொரு தடவை என் தம்பிங்களுடைய விஷயத்துலையும் இந்த விஷயத்தில் வந்து நீ தலையிட்டனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமாக திட்டிட்டு போக இதெல்லாம் பார்த்த மயிலு அப்படியே அழுது கண்கலங்கி நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன எங்கள் சரவணன் திரும்பி வந்து எங்கே கேட்குறாங்க, உன்னால் சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ண முடியலை, நீ என்கிட்ட பேச வந்துட்டல, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னுடைய தம்பிங்க எனக்காக செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்த. அப்படிப்பட்ட என் தம்பிக்காக நான் செய்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்னதான் நீ உங்கள் வீட்டில் 80 பவுன் நகை போட்டலாம் 100 பவுன் நகை போட்டாங்கன்னு சொன்னாலும் சரியான நேரத்தில் எங்கள் மாமா கஷ்டப்படுறாரே, அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு நினச்சி நீயாவும் செய்ய தோணாது. எங்கள் மாமா நகன்னு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப சங்கட்டமாக நினைக்கிறாரு. இது எல்லாமே உனக்கு தெரியுது. அப்படிப்பட்டவருக்கு நம்மளே இந்த உதவியை செய்யக்கூடாதுன்னு நீயும் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. புருஷனோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவ தான் மனைவின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கூட கூடாது. அந்த வகையில் இங்கே ராஜியும் மீனாவோ எவ்வளவோ சரி எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா கதிர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி ராஜி இங்கே வேலைக்கு போனதும் ஒன்று தப்பு இல்லை, சொல்லாமல் மறைச்சது தான் தப்பு. அதுதான் இங்கே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இனிமேல் இந்த பணத்தை பற்றியோ சம்பளத்தை பற்றியோ எங்கள் கதிருக்கு நான் கொடுக்க போகிற பணத்தை பற்றியோ எதை பற்றியுமே என்கிட்ட நீ கேள்வியே கேட்கக்கூடாது. எதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு இங்கே ரொம்பவே திட்டிட்டு போக எங்கள் மயில் திரும்பவும் அழுதுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே முடங்கி போய் நின்றுட்டே இருக்காங்க.